நண்பர்களே, சில விஷயங்கள் பேசப்படுவதில்லை, அவை உணரப்படுகின்றன. மேலும் சில உண்மைகள் மிகவும் ஆபத்தானவை. அவற்றைச் சொல்லும்போது வாழ்க்கையின் சமநிலை சீர்குலைந்து விடுகிறது. உங்களுடைய மரியாதை நிலைத்திருக்கவும் உங்களுடைய சக்தி பெருகவும் நீங்கள் விரும்பினால் சில விஷயங்களை உங்களுடன் கல்லறை வரை எடுத்துச் செல்லுங்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார். ஒவ்வொருவரின் வாழ்விலும் சில ரகசியங்கள் உள்ளன. அவை வெளியே வந்தால் வாழ்க்கையின் அடித்தளமே ஆட்டம் கண்டுவிடும். சில உத்திகள் வேறு யாருக்காவது தெரிந்துவிட்டால் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவரே உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறக்கூடும். ஏனெனில் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பலவீனத்தை அறிந்தும் உலகம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்காது. மாறாக அதே பலவீனம் உங்களை உடைப்பதற்கான மிக இலகுவான ஆயுதமாக மாறிவிடும். நீங்கள் கூட ஒரு காலத்தில் யாரையாவது நம்பி உங்களின் மிகவும் மறைக்கப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கலாம். பிறகு என்ன நடந்தது? அதே விஷயம் ஒரு நாள் எல்லோர் முன்னிலையிலும் வெளிவந்தது. உங்களை கேட்டவர் உங்களை எதிர்த்து நின்றார். நீங்கள் உங்கள் உண்மையான துணையாக நினைத்துச் சொல்லும் விஷயங்கள் உங்களை தனிமைப்படுத்துவதுதான் வாழ்க்கையின் மிகவும் ஆபத்தான தந்திரமாகும். சாணக்கியர் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, இருளில் கூட உண்மையை ஒளிரச் செய்யும் தீபமாக இருந்தார். யார் தன்னுடைய திட்டம், தன்னுடைய பலவீனம் மற்றும் தன்னுடைய ஆழமான ரகசியங்கள் அனைத்தையும் எல்லோரிடமும் சொல்லிவிடுகிறாரோ அவருக்கு இறுதி இதுதான் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் இன்றைய காலத்தில் மக்கள் அனைத்தையும் காட்டுகிறார்கள். சமூக ஊடகங்களில், கூட்டங்களில் தங்கள் ஒவ்வொரு நடவடிக்கை பற்றிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த தகவலை பயன்படுத்தி யார் உங்களுக்கு எதிராக அடுத்த தாக்குதலை நடத்தப் போகிறார்கள் என்று யாருக்கு தெரியும்? அதனால் நீங்கள் ரகசியமாக வைக்கவில்லை என்றால் உங்கள் மரியாதை, வெற்றி, கனவுகள் அனைத்தும் முகத்தை கவிழ்த்துவிடும். அந்த 7 விஷயங்களை இன்று நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம். இவை வெறும் கொள்கைகள் அல்ல, இது ஒரு போருக்கான தயாரிப்பு. அங்கு உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் உங்களின் அமைதியாகும். இந்த உலகில் 2 வகையான மக்கள் உள்ளனர். ஒன்று பேசி பேசி தம்மை தொலைப்பவர்கள், மற்றொன்று அமைதியாக இருந்து மன்னர்களையும் காய்களைப் போல இயக்குபவர்கள். சாணக்கியர் 2வது பிரிவைச் சேர்ந்தவர். முன்னால் தெரிவது உண்மையானது அல்ல என்றும் மறைந்திருப்பதுதான் சக்தி என்றும் அவர் அறிந்திருந்தார். உங்கள் மனதின் விஷயத்தை என்னிடம் சொல்லுங்கள், நீங்கள் லேசாக உணர்வீர்கள் என்று யாராவது உங்களிடம் சொல்லியிருக்கலாம். நீங்களும் சொன்னீர்கள். பிறகு அதே மனம் ஒரு நாள் உலகத்தின் முன் ஏலத்தில் விடப்பட்டது. இதுதான் மிக முக்கியமான பாடம். ஒவ்வொரு விஷயமும் பகிர்வதற்காக இல்லை. சில விஷயங்கள் உங்களின் ஆன்மாவின் பகுதியாகும். அவை வெளியே வந்தால் ஆன்மாவும் கிழிக்கப்படும். அப்படியானால் அந்த 7 விஷயங்கள் என்ன? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் அறிந்த அந்த ரகசியம் என்ன? இன்று ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களின் வாழ்க்கையில் எட்டிப் பார்க்கும் இந்த காலத்தில் இந்த விஷயங்களை மறைப்பது ஏன் மிகவும் அவசியமாகிவிட்டது? இந்த ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வாக்கியமும் உங்கள் சிந்தனையை மாற்றும். பேசுவது தைரியமல்ல, அமைதியாக இருப்பதுதான் உத்தி என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் ஒரு மர்மமான பயணத்திற்கு உங்களை நாங்கள் அழைத்துச் செல்வோம். எனவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சாணக்கியர் சொன்ன மிகவும் அவசியமான விஷயத்தை மிக ரகசியமாக வையுங்கள். இல்லையெனில் இந்த அத்தியாவசிய விஷயங்கள் உங்களுக்கு மிக அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்று அவர் சொன்ன அந்த ரகசியத்தின் திரையை விலக்குவோம். முதல் ரகசியம்: உங்கள் துயரங்களையும் போராட்டங்களையும் யாரிடமும் சொல்லாதீர்கள். எப்போதும் சிரித்துக் கொண்டிருக்கும் அந்த மக்களுக்கு வாழ்க்கையில் எந்த துயரமும் இல்லையா? அவர்களுக்குள் எந்த புயலும் வீசவில்லையா? அல்லது தங்கள் புயலை முகத்தில் காட்டாமல் இருக்கும் அளவுக்கு அவர்கள் புத்திசாலியா என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? உங்கள் துயரங்களையும் போராட்டங்களையும் இரகசியமாக வைத்திருங்கள். ஏனெனில் உலகம் உங்கள் வலியை புரிந்து கொள்வதில்லை. அது வேடிக்கை பார்க்க மட்டுமே செய்கிறது. நீங்கள் உடையும் போது மக்கள் மனம் வருத்தப்படுவதில்லை, சிரிக்கிறார்கள் என்று சாணக்கியர் கூறியிருந்தார். இன்று உங்களுக்கு ஆதரவளிக்கும் இரக்கம்தான் உலகிலேயே மிகவும் ஆபத்தான விஷயம். நாளை அதே இரக்கம் உங்களை பலவீனமாக கருதி தள்ளியும் விடலாம். ஒருமுறை ஒரு இளைஞன் தன்னுடைய மிக நெருங்கிய நண்பனிடம், சகோதரா, இனிமேல் என்னால் தாங்க முடியவில்லை. வீட்டில் நிலைமை மோசமாக உள்ளது. படிப்பு நின்றுவிட்டது. ஒவ்வொரு நாளும் நான் தோற்றுவிட்டதாக உணர்கிறேன் என்று கூறினான். அந்த நண்பன் தலையில் கை வைத்து கேட்டுக்கொண்டான், விளக்கினான். ஆனால் 2 நாட்களுக்குப் பிறகு அவனே சபையில், அவனை குறித்து என்ன கவலை
அவன்தானே மனச்சோர்வில் இருக்கிறான் என்று கூறினான். அவன் யாரை தனக்குச் சொந்தமானவராக நினைத்தானோ அவரிடமே தன் பலவீனத்தை ஒப்படைத்ததால் அந்த இளைஞனுக்கு அந்த நிமிடம் மரணத்தை விட மோசமானதாக இருந்தது. இந்த காரணத்தால்தான் சாணக்கியர் கூறுகிறார், உங்கள் துயரங்களையும் உடைந்த இரவுகளையும் உங்கள் தோல்வியையும் யாரிடமும் சொல்லாதீர்கள். ஏனெனில் எல்லோரும் உங்கள் வலியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உங்கள் கதையை மட்டும் புரிந்து கொள்ளாமல் சிந்திக்காமல் மேலும் பரப்புவார்கள். நீங்கள் அழும்போதும் உடைந்து விட்டீர்கள் என்று யாரிடமாவது சொல்லும்போதும் எதிரில் இருப்பவர் அனுதாபத்தை அல்ல, திருப்தியை உணர்கிறார். ஏனெனில் மனிதன் மற்றவர்களின் அழிவில் அமைதியை காண்கிறான். உங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொண்டால் மனம் லேசாகும் என்று யாராவது உங்களிடம் சொன்னதுண்டா? ஆம், சிறிது நேரத்திற்கு லேசாக உணரலாம். ஆனால் அதே துக்கம், அதே வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக ஆயுதமாக மாறும்போது யாரிடம் முறையிடுவீர்கள்? ஒவ்வொரு உறவும் நம்பத்தகுந்ததல்ல. ஒவ்வொரு புன்னகையின் பின்னாலும் இருக்கும் நோக்கம் தெளிவாக இருப்பதில்லை. சிலர் நாளைக்கு உங்கள் பலவீனம் அவர்களின் பலமாக மாற வேண்டும் என்பதற்காக மட்டுமே கேட்கிறார்கள். இந்த காரணத்தால்தான் சாணக்கியர் முதல் கொள்கையாக உங்கள் வாழ்க்கையின் சிக்கல்களையும் துயரங்களையும் உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள், அவை வெற்றியாக மாறும் வரை யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று கூறினார். ஏனெனில் தோல்வியைச் சொல்வதால் மரியாதை கிடைப்பதில்லை, பார்வைகளிலிருந்து கீழே தள்ளப்படுகிறீர்கள். உங்கள் கண்ணீரை, உங்கள் போராட்டங்களை, உங்கள் முடிக்கப்படாத இரவுகளை உங்களுக்குள் மறைத்து வையுங்கள். அது ஒரு நாள் உங்கள் காவியமாக மாறும். அப்போது மக்கள், இவன் இவ்வளவு துன்பப்பட்டான் என்று எங்களுக்குத் தெரியாது என்று சொல்வார்கள். அப்போது நீங்கள் சிரிப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் மௌனமாக இருந்து உலகத்தை தோற்கடித்தீர்கள். முதல் ரகசியம், உங்கள் துக்கங்களை ரகசியமாக வைத்திருங்கள். ஏனெனில் உலகம் உங்கள் வேதனைகளை அல்ல, உங்கள் தோல்வியைத்தான் நினைவில் வைத்திருக்கும். இரண்டாவது ரகசியம், உங்கள் திட்டத்தை ரகசியமாக வைத்திருங்கள். உங்களிடம் ஒரு தங்கச் சுரங்கம் இருந்தால் அதை நீங்கள் எல்லோரிடமும் சொல்வீர்களா, அல்லது மண்ணுக்கு அடியில் மறைத்து வைப்பீர்களா? எந்த போரிலும் உங்களை வெற்றி பெறச் செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் உங்களிடம் இருந்தால் அதை எல்லோரிடமும் காண்பிப்பீர்களா, அல்லது நேரம் வரும் வரை மறைத்து வைத்திருப்பீர்களா? உங்கள் அடுத்த அசைவையோ திட்டத்தையோ ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் முடிவு, உங்கள் திட்டம் மற்றும் உங்கள் சிந்தனை ஆகியவற்றை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள். ஏனெனில் உங்கள் திட்டம் எல்லோருக்கும் தெரிந்தால் உங்கள் தோல்வியும் உறுதியானது என்று சாணக்கியர் கூறுகிறார். இன்றைய உலகில் மக்கள் முதலில் திட்டமிடுகிறார்கள், பின்னர் சமூக ஊடகங்களில் நான் இதை செய்யப் போகிறேன், நான் இதை தொடங்கப் போகிறேன் என்று பதிவிடுகிறார்கள். அதே பதிவு வேறு ஒருவருக்கு உங்களுக்கு எதிராக தயாராவதற்கான வாய்ப்பாக மாறுகிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. ஏனெனில் இந்த உலகம் உங்கள் வெற்றியால் மகிழ்ச்சி அடைவதை விட உங்கள் தயாரிப்பில் தடையாக இருப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் திட்டம் முழுமையடையாமல் இருக்கும்போது மக்கள், பார், அவன் அதிகம் பறந்து கொண்டிருந்தான், அவனால் எதுவும் நடக்காது என்று நாங்கள் முன்பே சொன்னோம் என்று கூறுகிறார்கள். நந்த வம்சத்தை வீழ்த்துவதற்கான திட்டத்தை சாணக்கியர் எல்லோரிடமும் அறிவித்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சந்திரகுப்தரை மன்னனாக்கும் உத்தியை அவர் மக்களிடம் பகிர்ந்து கொண்டாரா? இல்லை. அவர் ஒவ்வொரு அசைவையும் அமைதியாக மேற்கொண்டார், ஒவ்வொரு திட்டத்தையும் ரகசியமாக வைத்தார். அப்போதுதான் அவரால் வரலாற்றை மாற்ற முடிந்தது. உங்கள் அடுத்த அசைவு, உங்கள் அடுத்த படி, உங்கள் அடுத்த கனவு ஆகியவை நிறைவேறும் வரை யாரிடமும் சொல்லாதீர்கள். ஏனெனில் நீங்கள் சொன்னால் மக்கள் உங்களை தடுப்பார்கள். சில சமயங்களில் கேலி செய்வதன் மூலம், சில சமயங்களில் ஆலோசனைகள் மூலம், சில சமயங்களில் தங்கள் வஞ்சகத்தின் மூலம். உலகில் 2 வகையான மக்கள் உள்ளனர். ஒன்று, நான் செய்யப் போகிறேன் என்று சொல்பவர்கள். மற்றொன்று, செய்து முடித்துவிட்டு ஆச்சரியப்படுத்துபவர்கள். இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர்கள்தான் வரலாற்றை படைக்கிறார்கள். உங்கள் திட்டத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் அந்த திட்டம் இனி உங்களுடையது அல்ல. இப்போது அதற்கு கருத்து, தடை மற்றும் ஒருவேளை திருட்டும் வரலாம். ஆம், இதுதான் உண்மை. உலகம் கனவுகளை மட்டுமல்ல, அவற்றின் பாதைகளையும் கைப்பற்றுகிறது. நான் ஒரு குறிப்பிட்ட தொழிலை தொடங்கப் போகிறேன், நான் அந்த நகரத்திற்குச் சென்று வேலை செய்வேன், நான் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் காதலை தெரிவிக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் யாரிடமாவது சொல்லிவிட்டால் இப்போது உங்கள் விதியின் சாவியை வேறு ஒருவரிடம் கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் வெற்றி பெறக்கூடாது என்று அவர் விரும்பினால் அதை அவர் உறுதி செய்வார். திட்டம் என்பது ஒரு விதை போன்றது.
அதன் வேர்கள் வலுவடையும் வரை அது மண்ணில் மறைந்தே இருக்கும். நீங்கள் அதை நடுவழியில் தோண்டி எடுத்தால் அது ஒருபோதும் மரமாக மாறாது, வாடிப்போன கனவாக மட்டுமே இருக்கும். பலர் மிகவும் திறமையானவர்களாக இருந்தும் வெற்றி பெற முடிவதில்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் திட்டத்தை உரிய காலத்திற்கு முன்னரே வெளிப்படுத்தியதால் மக்களின் கருத்து, விமர்சனம், பயம் ஆகியவை அவர்களின் கனவை மூடி மறைத்தன. அவர்களே சந்தேகத்தில் விழுந்துவிட்டனர். அதனால் எதையும் செய்ய முடியவில்லை. இதன் காரணமாகத்தான் சாணக்கியர், உங்கள் அடுத்த நகர்வை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நகர்வு முழுமையாகும் நாளில் முடிவை மட்டும் காட்டுங்கள். அப்போதுதான் உலகம் ஆச்சரியப்படும், அப்போதுதான் உலகம் நம்பும், அப்போதுதான் உலகம் தோற்கும் என்று கூறுகிறார். ஒரு உண்மையான வீரன் போரை அறிவிப்பதில்லை. அவன் களத்தில் இறங்கி ஒரே அடியில் அனைவரையும் அமைதிப்படுத்துகிறான். எனவே உங்களிடம் ஏதேனும் திட்டம், கனவு, போர் இருந்தால் அதை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். அதை உருவாக்குங்கள், மெருகூட்டுங்கள். பிறகு ஒரு நாள் அது வானத்தில் இருந்து மின்னல் தாக்கியது போல வெளிப்படுத்துங்கள். 3வது ரகசியம், உங்கள் வாழ்க்கையின் ஆழ்ந்த அனுபவங்களை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள். சில விஷயங்கள் கேட்கப்படுவதில்லை, ஆனால் வாழ்நாள் முழுவதும் பின்தொடர்கின்றன. சில விஷயங்கள் கண்ணுக்குத் தெரிவதில்லை, ஆனால் மனிதனை உள்ளிருந்து பொள்ளலாக்குகின்றன. மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால், சில அனுபவங்கள் மற்றவர்களுக்குச் சொல்லப்பட்டால் அவை உங்கள் இருப்பையே அழிக்கக்கூடும். உங்கள் ஆழ்ந்த வாழ்க்கை அனுபவங்களை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் ரகசியங்கள், உங்கள் அனுபவங்கள் மற்றும் உங்கள் ஆன்மாவின் காயங்கள் ஆகியவற்றை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உங்களை புரிந்து கொள்பவர் உங்களை உடைக்கவும் கற்றுக்கொள்கிறார் என்று சாணக்கியர் கூறுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வரலாறு, ஒரு முழுமையடையாத கதை, சில ஆழமான அனுபவங்கள், சில அமைதியான இரவுகள் உள்ளன. அவை அவனுடைய ஆன்மாவுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அந்த வரலாற்றை எல்லோரிடமும் சொல்ல வேண்டுமா? ஒவ்வொரு வலியையும், ஒவ்வொரு படிப்பினையையும், ஒவ்வொரு காயத்தையும் உலகத்தின் முன் வைப்பது சரியா? இல்லை. ஏனென்றால் மக்கள் உங்கள் அனுபவங்களிலிருந்து உத்வேகம் பெறுவதில்லை. அவர்கள் அதை பலவீனமாகவே கருதுகிறார்கள். உங்களை வலிமையாக்கக்கூடிய அதே அனுபவங்கள் மற்றவர்களின் பார்வையில் உங்களை பலவீனமாக்குகின்றன. வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்த ஒரு சாதாரண பையன் இருந்தான். ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்தவன். போராட்டங்கள் நிறைந்த குழந்தை பருவம், சுயமரியாதைக்காக போராடிய ஒவ்வொரு சண்டையும். அவன் நகரத்திற்குள் நுழைந்தபோது யாரோ, நீங்கள் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவன் நம்பிக்கையுடன், நான் நிறைய பார்த்திருக்கிறேன், நிறைய வாழ்ந்திருக்கிறேன் என்று கூறி பிறகு தன் வாழ்க்கையின் அனுபவங்களைச் சொன்னான். அவனால் உத்வேகம் பெற்ற அதே நபர்கள் மெதுவாக அவனுடைய கடந்த காலத்தை கேலியாக மாற்றினர். அவன் கிராமத்தைச் சேர்ந்தவன். அவன் படிக்காத குடும்பத்திலிருந்து வந்தவன். அவன் மிகவும் உடைந்த மனிதன். இப்போது நீங்கள் யோசியுங்கள், அவன் தவறு செய்தானா? இல்லை, அவன் நேர்மையாக இருந்தான். ஆனால் அவன் சொன்னது அவனுடைய மரியாதையை அழிக்கத் தொடங்கியது. அதனால்தான் சாணக்கியர் கூறுகிறார், உங்கள் வாழ்க்கையின் ஆழ்ந்த அனுபவங்களையும், உங்கள் உள் போராட்டங்களையும், கடந்த காலத்தின் உண்மையையும் உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகிற்கு புரிந்து கொள்ள நேரமில்லை, பயன்படுத்தும் பழக்கம் மட்டுமே உள்ளது. உங்கள் இதயம் ஒருமுறை உடைந்ததால் உங்களுக்கு உறவுகளுக்கு பயம் என்று யாரிடமாவது சொன்னால், இப்போது அந்த நபர் உங்கள் உணர்வுகளை மதிக்க மாட்டார். அவர் உங்கள் பயத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார். உங்கள் தந்தை ஏழையாக இருந்தார். நீங்கள் சிறிய வயதில் வேலை செய்தீர்கள் என்று யாரிடமாவது சொன்னால், இப்போது அந்த நபர் நீங்கள் மலைகளை ஏறியிருந்தாலும் உங்களை ஒரு கீழ்மட்டத்தில் உள்ளவராகவே கருதுவார். ஒவ்வொரு அனுபவமும் விலைமதிப்பற்றது, ஆனால் கேட்கும் ஒவ்வொருவரும் தகுதியானவர் அல்ல. சில விஷயங்கள் ஆன்மாவிற்குள் மட்டுமே நன்றாக உணர்கின்றன. ஏனென்றால் அவை வெளியே வரும்போது உலகம் அவற்றை அளக்கத் தொடங்குகிறது. சில சமயங்களில் அனுதாபத்துடனும், சில சமயங்களில் இகழ்ச்சியுடனும். ஆனால் உங்களை வடிவமைக்கும் விஷயங்கள் மற்றவர்கள் முன் சொல்வதற்கானவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களின் மனசாட்சியின் அஸ்திரமாகும். தேவைப்படும் வரை அதை மறைத்து வையுங்கள். சாணக்கியர் தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான படிப்பினைகளை அமைதியாக நெஞ்சில் வைத்திருந்தார். அவருடைய அனுபவங்களை வெளிப்படுத்துவது அவரை பலவீனப்படுத்தாது, ஆனால் நிச்சயமாக இலக்காக மாற்றும் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
மேலும் இந்த கொள்கையே அவரை மகத்தானவராக்கியது. எனவே உங்களிடமும் ஒரு ஆழ்ந்த கதை, ஒரு ஆழமான அனுபவம் இருந்தால் அதை இரகசியமாக வைத்திருங்கள். ஏனெனில் நீங்கள் அதை உலகத்தின் பார்வையில் இருந்து பாதுகாத்தால் அதே அனுபவம் ஒரு நாள் உங்கள் பலமாக மாறும். 4வது ரகசியம்: உங்கள் புத்தி மற்றும் ஞானத்தை ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்கிறான். சில சமயங்களில் ஒருவரின் அசைவிலிருந்து, சில சமயங்களில் ஒருவரின் வஞ்சகத்திலிருந்து, சில சமயங்களில் தன்னுடைய தோல்வியிலிருந்து. ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், உங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்த விஷயத்தை மிகவும் இரகசியமாக வைத்திருங்கள். ஏனென்றால் தன்னுடைய அறிவை பற்றி பேசிக்கொண்டே இருப்பவர் மற்றவர்களின் பொறாமைக்கு பலியாகி இறுதியில் தனிமையாகவும் தோற்றவராகவும் ஆகிவிடுகிறார். உங்கள் ஞானம், உங்கள் புத்தி மற்றும் உங்கள் புரிதல் ஆகியவற்றை ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டாம். ஞானத்தை பகிர்வதால் அது பெருகும் என்று கூறுகிறார்கள். ஆனால் உங்கள் முழு அறிவையும் நீங்கள் எல்லோரின் முன்னால் வைத்துவிட்டால் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாகத் தெரிய உங்களுக்கு எதுவும் இருக்காது என்று சாணக்கியர் ஒரு வேறுபட்ட கோணத்தை காட்டினார். ஒவ்வொரு மன்னருக்கும் ஆலோசனை சொல்ல ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆலோசகரும் சாணக்கியர் அல்ல. சாணக்கியர் சந்திரகுப்தரிடம் ஒவ்வொரு அசைவையும் எப்படிச் செய்வார் என்று சொல்லவில்லை. அவர் முடிவுகளை மட்டுமே கொடுத்தார். உலகை ஆச்சரியப்படுத்தினார். அவர் ஒவ்வொரு முறையும் தன் புத்தியின் ஆழத்தை வெளிப்படுத்தியிருந்தால் ஒருவேளை எதிரிகள் தயாராகி இருப்பார்கள். ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். வரலாறும் வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைய உலகில் மக்கள் புத்தகங்களை படிக்கிறார்கள், படிப்புகளை மேற்கொள்கிறார்கள். பின்னர் உடனடியாக சமூக ஊடகங்களில் நான் இதை கற்றுக்கொண்டேன், இது எனக்கு தெரிந்தது, இப்போது நான் நிபுணர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் மிகவும் விலைமதிப்பற்ற ஆயுதத்தை ஒரு மலிவான வெளிப்பாட்டுக் கடையில் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. உங்கள் அறிவு உங்களின் ஆயுதம். நீங்கள் அதை பார்த்த நாள் முதல் மக்கள் அதற்கு மாற்றை தேட ஆரம்பிப்பார்கள். உங்களிடம் புதிதாக எதுவும் இல்லாதபோது அதே மக்கள் இதில் இப்போது புதிதாக எதுவும் இல்லை என்று கூறுவார்கள். ஞானம் ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுவதில்லை. மிகவும் புத்திசாலி அமைதியாகத் தெரிவார் என்று சாணக்கியர் கூறுகிறார். ஏனென்றால் அவருக்குள் 100 எண்ணங்கள் கொதித்துக் கொண்டிருந்தாலும் வெளியே ஒரு புன்னகை மட்டுமே இருக்கும். அந்த மௌனத்தில்தான் தன்னுடைய உண்மையான சக்தி இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களிடம் ஏதேனும் சிறப்புத் தகவல், ஏதேனும் நுட்பம், ஏதேனும் சிந்தனை இருந்தால் எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். உங்களிடம் ஏதோ இருக்கிறது என்பதை காட்டுங்கள். ஆனால் அது என்ன, எப்படி, ஏன் என்பது இரகசியமாகவே இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி வேலை செய்கிறீர்கள், எப்படி யோசிக்கிறீர்கள், எப்படி சிக்கல்களை தீர்க்கிறீர்கள் என்று உங்கள் எல்லா தந்திரங்களையும் ஒரு நண்பரிடம் சொன்னீர்கள். பிறகு ஒரு நாள் அவர் இப்போது உங்களைப் போலவே பேசுகிறார், உங்களைப் போலவே ஒரு அடையாளத்தை உருவாக்க விரும்புகிறார். மேலும் மக்கள் இப்போது உங்களை அல்ல, அவரை கேட்கிறார்கள் என்பதை கண்டீர்கள். இதுதான் இந்த உலகின் உண்மை. உங்களுடையது எதுவோ அது தெரிய ஆரம்பிக்கும்போது மெதுவாக பறிபோகத் தொடங்குகிறது. அதனால்தான் சாணக்கியர் கூறுகிறார், எல்லாவற்றையும் சொல்பவன் புத்திசாலி அல்ல, தேவைப்படும் அளவுக்கு மட்டும் பேசுபவன் புத்திசாலி. மற்றவற்றை தனக்குள்ளேயே எரியும் விளக்கு போல மறைத்து வைப்பவன். ஞானத்தின் மிகப்பெரிய சக்தி நீங்கள் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது அல்ல, மாறாக நீங்கள் எவ்வளவு சொல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான். ஏனெனில் இதுவே உங்களை எதிர்பாராதவராக ஆக்குகிறது. எதிர்பாராதவர் ஒருபோதும் தோற்பதில்லை. உங்கள் அறிவின் எல்லையை நீங்கள் ஒருவருக்கு காட்டும்போது அவர் உங்கள் ஆழத்தை அளந்துவிட்டார். இப்போது நீங்கள் அவருக்கு ஒரு புத்தகமாக இருக்கிறீர்கள். படிக்கலாம், புரிந்து கொள்ளலாம், பிறகு விட்டுவிடலாம். ஆனால் நீங்கள் இரகசியமாகவே இருந்தால் நீங்கள் ஒரு புதிராக மாறிவிடுவீர்கள். அதை தீர்க்க மக்கள் தங்கள் வாழ்க்கையை செலவிடுகிறார்கள். 5வது ரகசியம்: உங்கள் குணத்தையும் தனிப்பட்ட உறவுகளையும் ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கண்ணாடி உள்ளது. அதில் அவன் தன்னை பார்க்கிறான். தன் எண்ணங்கள், தன் செயல்கள், தன் உறவுகளின் நிழலை பார்க்கிறான். ஆனால் அந்த கண்ணாடியை எல்லோருக்கும் காட்டக்கூடாது. ஏனென்றால் உங்களை உள்ளிருந்து பார்ப்பவர் உங்கள் ஆன்மாவை கூட காயப்படுத்த முடியும். உங்கள் குணத்தின் ஆழத்தை ஒருபோதும் யாருடைய பார்வைக்கும் கொண்டு வர வேண்டாம். ஏனெனில் உலகம் ஆழத்தை உடைப்பதற்காக மேற்பரப்பை மட்டுமே பார்க்கிறது என்று சாணக்கியர் கூறுகிறார்.
இன்றைய காலத்தில் மக்கள் தங்கள் ஒவ்வொரு உறவையும், ஒவ்வொரு உணர்வையும், ஒவ்வொரு தனிப்பட்ட அனுபவத்தையும் உலகிற்கு முன்னால் காட்ட விரும்புகிறார்கள். இது என்னுடைய பங்குதாரர், நாங்கள் இத்தனை வருடங்களாக ஒன்றாக இருக்கிறோம், எங்களுடைய உறவு இப்படி இருக்கிறது. ஆனால் உலகம் புரிந்து கொள்ளுமா அல்லது மதிப்பிடுமா? நினைவில் கொள்ளுங்கள், உலகம் உங்கள் உறவில் அன்பை தேடுவதில்லை. அது குறைபாடு, சந்தேகம், பலவீனத்தை தேடுகிறது. பிறகு உங்களுடைய அந்த உண்மைக்காரமான கதையாக மாற்றப்பட்டு உங்களுக்கு முன்னால் திரும்பத் திரும்பச் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒருவரிடம், நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல தவறுகளைச் செய்தேன், ஒருவருடன் உறவுகளை வைத்திருந்தேன், இப்போது நான் வருந்துகிறேன், நான் ஒருமுறை ஒருவரை ஏமாற்றினேன் என்று சொன்னால், அதை கேட்பவர் உங்களுக்கு திருத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அவர் உங்கள் உள்ளிருக்கும் அந்த களங்கத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பார். நீங்கள் 100 முறை வருந்தியிருந்தாலும், ஒவ்வொரு விவாதத்திலும், ஒவ்வொரு சண்டையிலும், ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் அவர் அதே பழைய குற்றத்தை உங்களுக்கு நினைவூட்டுவார். உலகம் மன்னிப்பதில்லை. உலகம் ஒவ்வொரு முறையும் புதிய தளத்தில் அதை பற்றி பேசுகிறது. ஒருவர் தன் காதலியிடம், நான் கடந்த காலத்தில் தவறுகள் செய்திருக்கிறேன், ஒருவரை ஏமாற்றியிருக்கிறேன், சில சமயங்களில் தவறான உறவுகளை வைத்திருந்தேன் என்று சொன்னார். அவன் ஏற்கெனவே ஒரு மோசடி பேர்வழி. இப்போது நீங்கள் யோசியுங்கள், அந்த மனிதனின் உண்மை அவனுக்கு வரமாக மாறியதா அல்லது சாபமாக மாறியதா? சாணக்கியர் தெளிவாக கூறியிருக்கிறார், உங்களின் குணம், உங்கள் கடந்த காலச் செயல்கள், உங்கள் அந்தரங்க உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை இரகசியமாக வைத்திருங்கள். ஏனென்றால் இந்த இடத்தில்தான் அதிக தாக்குதல்கள் நடத்தப்படலாம். உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் கடந்த காலத்தில் நிலைத்திருந்தால் உலகம் அதை உடைத்து உங்களை தரையில் தள்ளிவிடும். யாராவது ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து திடீரென்று கீழே விழுவதை பார்த்ததுண்டா? பெரும்பாலும் காரணம் அவர்களின் ஏதோ ஒரு பழைய தனிப்பட்ட உறவு காலப்போக்கில் அமைதியாகாமல் அவர்களது சொந்த மக்களாலேயே வெளிப்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு செயல். இன்றைய உலகம் மன்னிப்பதில்லை, அது அதை வைரலாக்குகிறது. இன்றைய உலகம் திருத்தத்தை பார்ப்பதில்லை, உங்கள் முந்தைய தவறுகளின் பதிவை மட்டுமே இயக்குகிறது. அதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மக்களின் பார்வைகளிலிருந்து பாதுகாத்து வையுங்கள். அது எவ்வளவு அந்நியமாக இருக்கிறதோ அவ்வளவு பாதுகாப்பாக நீங்கள் இருப்பீர்கள். இதற்கு நீங்கள் பொய் சொல்ல வேண்டும் என்று அர்த்தமா? இல்லை. ஆனால் உண்மையைச் சொல்வது மற்றும் புத்திசாலித்தனமாக இருப்பது இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள். உங்கள் குணத்தை உங்கள் மௌனத்தால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகத்தால் எவ்வளவு செரிக்க முடியுமோ அவ்வளவே காட்டுங்கள். மற்றதை மார்பில் பூட்டி உங்கள் சமநிலையை பேணுங்கள். ஒரு உண்மையான மன்னன் தன் ராணிகளின் எண்ணிக்கையை சொல்வதில்லை. ஒரு உண்மையான துறவி தன் தவத்தை பற்றி விவரிப்பதில்லை. மேலும் ஒரு உண்மையான ஆணும் பெண்ணும் தங்கள் அந்தரங்க வாழ்க்கையை இரகசியமாக வைத்துக் கொள்கிறார்கள். ஏனெனில் அங்கிருந்துதான் அவர்களின் ஆன்மாவின் சக்தி வெளிப்படுகிறது. 6வது ரகசியம், உங்கள் பொருளாதார நிலையை ஒருபோதும் பொதுவில் வைக்காதீர்கள். தங்கம் பூமியின் அடியில் இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் அது வெளியே வந்தவுடன் ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு பேராசையும் அதை நோக்கி ஓடுகிறது. பணமும் அப்படித்தான். அது பிரகாசிக்கும்போது எல்லோரையும் ஈர்க்கிறது. மேலும் இந்த பிரகாசத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்தை சாணக்கியர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அடையாளம் கண்டிருந்தார். உங்கள் சொத்து, உங்கள் வருமானம் மற்றும் உங்கள் பொருளாதார நிலைமையை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்று சொல்வதில் என்ன தவறு என்று பலர் நினைக்கிறார்கள். நான் வெற்றி பெற்றவன் என்று மக்களிடம் சொன்னால் ஒருவேளை அவர்கள் எனக்கு மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் உண்மை இதற்கு நேர்மாறானது. உலகம் உங்கள் வருமானத்தை பார்த்து பொறாமைப்படுகிறது, மரியாதை கொடுப்பதில்லை. பின்னர் அழிவின் மிக மெதுவான ஆனால் மிகவும் ஆபத்தான விளையாட்டு தொடங்குகிறது. கண் திருஷ்டி. பணமே மிகப்பெரிய ஆசை வலை என்று சாணக்கியர் கூறுகிறார். உங்களிடம் இல்லாததை பற்றி யாரும் பார்ப்பதில்லை. ஆனால் உங்களிடம் இருப்பது அனைவரின் பார்வையிலும் இருக்கிறது. மேலும் இந்த பார்வைகளே உங்களை பலவீனமாக்குகின்றன, உங்கள் உறவுகளை கெடுக்கின்றன, உங்கள் செல்வத்தை விழுங்குகின்றன. நான் மாதத்திற்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் என்று நீங்கள் சொன்ன நாளிலிருந்து மக்கள் உங்களிடம் உதவி கேட்காமல் உரிமை கோரத் தொடங்குகிறார்கள். உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டினர் எல்லோரும் தங்கள் பங்கும் உங்கள் பாக்கெட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் மறுக்கும்போது
அதே மக்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். ஒரு இளைஞன் தன் நண்பர்களிடம், இப்போது நான் வேலையின் மூலம் மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறேன் என்று சொன்னான். முதலில் எல்லோரும் கைத்தட்டி பாராட்டினார்கள். பிறகு மெதுவாக கேள்விகள் வர ஆரம்பித்தன. சகோதரா, கடன் கொடு, என்னுடைய ஒரு முறை செலுத்து, உனக்கு என்ன பெரிய விஷயமா இது என்று கேட்டார்கள். அவன் மறுத்தபோது அதே நண்பர்கள், அவன் மிகவும் ஆணவக்காரனாக ஆகிவிட்டான், இப்போது பணத்தின் ஆணவத்தில் பேசக்கூட மாட்டான் என்று கூறினார்கள். யோசியுங்கள், அவன் வெற்றி பெற்றதில் தவறு செய்தானா அல்லது தன் வெற்றியின் ஒளியை எல்லோருக்கும் முன்வைத்ததில் தவறு செய்தானா? பணம் தேவைக்கு அதிகமாகத் தெரிந்தால் மக்களின் தேவைகள் அதிகரித்துவிடும். பிறகு யாரும் உங்களை நண்பனாக கருதுவதில்லை, மாறாக ஒரு ஆக கருதுகிறார்கள். உங்கள் சட்டைப்பையில் உள்ள பணத்தை உங்களை விட உலகம் அதிகம் எண்ணத் தொடங்குகிறது. உங்கள் சொத்தை இரகசியமாக வைத்திருங்கள் என்பது சாணக்கியரின் கொள்கை. ஏனென்றால் பணம் மக்களின் கண்ணில் பட்டால் கண் திருஷ்டி ஏற்படுவதற்கு முன்பே கணக்கு தொடங்குகிறது. இந்த கணக்கு ஒருபோதும் முடிவதில்லை. கனி தரும் மரத்தின் வேருக்கு உலகம் தண்ணீர் ஊற்றுவதில்லை, அதை கல் எரிகிறது. அதேபோல் மக்கள் இந்த மனிதன் பணக்காரன் என்று பார்க்கும்போது யாரும் உங்கள் உழைப்பை பார்ப்பதில்லை, பொறாமையை மட்டுமே பார்க்கிறார்கள். பொறாமையே ஒரு மனிதனை முடிக்க போதுமானது. பல பெரிய சாம்ராஜ்யங்கள், பல பணக்கார குடும்பங்கள் உடைந்து போனதற்கு காரணம் அவர்கள் தங்கள் செல்வத்தை மிகவும் வெளிப்படையாக காட்டியதால் பிறகு உலகம் அவர்களின் அடித்தளத்தை அசைத்தது. வெற்றி பெறுங்கள், சம்பாதியுங்கள், ஆனால் அதை இரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் உழைப்பு உங்களுக்கு தெரியும், உங்கள் வங்கிக் கணக்கு உங்களுடையது, உலகிற்கு காட்டுவதற்கு அல்ல. ஏனெனில் உலகம் அதை பார்த்தால் உங்களிடமிருந்து எடுக்க விரும்புவார்கள். நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களை வீழ்த்தவும் விரும்புவார்கள். பணத்தை எவ்வளவு மறைக்கிறீர்களோ அவ்வளவு அமைதியை நீங்கள் பெறுவீர்கள். அந்த அமைதியே உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்று சாணக்கியர் கூறுகிறார். இல்லையெனில் உங்கள் பணம் உங்களை அல்ல, உலகத்தை இயக்கும். நீங்கள் அதன் சுமையின் கீழ் நசுக்கப்படுவீர்கள். 7வது ரகசியம், வீட்டின் விஷயங்களை வீட்டிலேயே வையுங்கள். சிரிக்கும் குடும்பத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் பதற்றத்தை எப்போதாவது பார்த்ததுண்டா? புன்னகைகளுக்கு இடையிலும் ஏதோ குத்துவதைப் போல் எப்போதாவது உணர்ந்ததுண்டா? வெளியே வராத, ஆனால் உள்ளே எல்லாவற்றையும் எரிக்கும் அந்த வலி. அந்த வலியை நீங்கள் வெளியே எடுத்து மக்கள் முன் வைத்துவிட்டால் உலகம் வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்லாமல் அதில் உப்பையும் தூவிவிடும். ஏனென்றால் குடும்பச் சண்டை ஒருபோதும் பொதுவில் இருக்கக்கூடாது. வீட்டுச் சண்டை, வீட்டுக் கலவரம் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்றும் அதை மற்றவர்கள் முன் வைப்பது அதைவிட பெரிய பாவம் என்றும் சாணக்கியர் தெளிவாக கூறியிருந்தார். ஏனென்றால் வீட்டின் சுவர்களுக்குள் இருக்கும் விஷயங்கள் உலகின் சுவர்களில் ஒட்டத் தொடங்கினால் மரியாதை என்பது அர்த்தமற்றதாகிவிடும். பல சமயங்களில் கோபத்தில், சோர்வில் அல்லது நம்பிக்கையில் நாம் நம் நண்பர்களிடம், அம்மாவுக்கு புரியவில்லை, அப்பா எல்லாவற்றிலும் தடுக்கிறார், அண்ணன் பணத்திற்காக ஏளனம் செய்கிறான் என்று சொல்லிவிடுகிறோம். அப்போது நாம் லேசாக உணர்ந்ததாக நினைக்கிறோம். ஆனால் வீட்டின் அடித்தளத்தின் மீது நாம் ஒரு வெளிப்புறச் சுத்தியலை அடித்தோம் என்பதை மறந்துவிடுகிறோம். அந்த நண்பர், அந்த வெளியாட்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் பலவீனமாக பார்க்கத் தொடங்குவார்கள். பிறகு மெதுவாக உங்கள் சொந்த உறவுகளும் மாறத் தொடங்குகின்றன. மரியாதை குறையத் தொடங்குகிறது. ஏனென்றால் ஒருமுறை விழுந்த சுவர் அது இருந்ததைப் போல மீண்டும் எழுப்பப்படுவதில்லை. ஒரு பெண் தன் தோழியிடம், என் அப்பா மிகவும் கோபமாக இருக்கிறார், சில சமயங்களில் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாள். தோழி தலையசைத்தாள். ஆனால் 2 நாட்களுக்குப் பிறகு அதே விஷயம் பக்கத்து வீட்டு அத்தையின் காதுகளில் இருந்தது. இப்போது அவளுடைய வீட்டில் சூழ்நிலை சரியில்லை என்று முழு பகுதியிலும் விவாதம் இருந்தது. அந்த பெண் தன் மனதின் விஷயத்தைச் சொன்னது இப்போது நகரத்தின் வதந்தியாக மாறிவிட்டது. ஏனென்றால் வீட்டின் விஷயம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அது விஷயமாக இருக்காது, அது ஒரு ஆயுதமாக மாறிவிடும். அதைக் கொண்டு மக்கள் உங்கள் முழு குடும்பத்தையும் வெட்டுகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சண்டைகள் நடக்கின்றன. யாரும் சரியாக இருப்பதில்லை. ஆனால் இந்த சண்டைகள் உங்கள் சுவர்களுக்குள் மட்டுமே சரியாகி விடுகின்றன. நீங்கள் அவற்றை வெளியே நண்பர், உறவினர், சக ஊழியர் அல்லது சமூக ஊடகங்கள் வரை கொண்டு செல்லும் போது உங்கள் வேர்களை நீங்களே தோண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் மன்னித்தாலும் உலகம் அதைச் செய்வதில்லை. சாணக்கியரின் கொள்கைகள் ஒரு அரசை நடத்துவதற்கு மட்டுமல்ல, வீடுகளை நிலைநிறுத்துவதற்கும் கூட இருந்தன.
வீட்டுக் குறைகளை வெளியே வெளிப்படுத்துபவர் தன்னுடைய மரியாதையை தானே இழக்கிறார் என்று அவர் கூறியிருந்தார். ஏனென்றால் உங்களுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் உங்கள் சூழ்நிலையில் வாழ்வதில்லை, ஆனால் உங்கள் உறவுகள் அந்த ஆலோசனைகளால் நிச்சயமாக உடைந்து விடுகின்றன. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை வெளி உலகிற்குச் சொல்லாதீர்கள். அம்மா மனதை குத்தும் எதையாவது சொல்லிவிட்டால் அதை ஒரு அந்நியருடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனெனில் உங்கள் குடும்பமே உங்கள் அடையாளம். அதே அடையாளத்தை நீங்கள் மக்கள் முன் உடைத்தால் மக்கள் பின்னால் மெதுவாகச் சிரிக்கிறார்கள். பிறகு ஒரு நாள் உங்கள் முதுகில் கத்தியால் குத்துகிறார்கள். வீட்டுச் சண்டைகளை எதிரிகளிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள். அண்டை வீட்டாரிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள். நண்பர்களிடமும் கூட சொல்லாதீர்கள். ஏனென்றால் இந்த நபர்களே சில சமயங்களில் உங்கள் வீட்டிற்கு வந்து புன்னகைத்து கிளம்பியவுடன் உங்கள் பெயரை குறித்து பேசுகிறார்கள். வீட்டின் விஷயம் வீட்டிற்குள் இருந்தால் வீடு உடைவதில்லை. அது வெளியே வந்தால் வீடு மாளிகையாக இருந்தாலும் சுவர்கள் பொள்ளலாகி விடுகின்றன. இரத்த உறவு இருக்கும் இடத்தில் வார்த்தைகளை விட மாவுனமே அதிகமாகச் செயல்படுகிறது என்று சாணக்கியர் கூறுகிறார். அதனால் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும்போதெல்லாம் வெளியே ஓடாதீர்கள். உட்காருங்கள், புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தீர்வை கண்டுபிடியுங்கள். உலகத்திடம் ஆலோசனை கேட்காமல் உங்கள் சொந்த மக்களுடன் உரையாடுங்கள். ஏனென்றால் வீட்டை பாதுகாப்பவரே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். சாணக்கிய நீதியின் 7 மிக ரகசியமான விஷயங்களை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.